ரிலீஸ் ஆக லேட் ஆனதுனால அந்த படம் லீக்கும் ஆயிடுச்சு. ஸோ விஜய் ரசிகனாக இருந்த வரைக்கும் ஓகே. இப்போ வந்து அரசியல் அப்படின்னு வரும்பொழுது இந்த படம் ரிலீஸில் விஜய் ரசிகர்கள் எந்த அளவு ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். வாங்க. முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது ஒரு சாதாரண ஒரு நடிகனுடைய படம். அதாவது ஒரு அரசியல் ஆசை இருக்கக்கூடிய, அரசியல் கருத்துக்களை பேசக்கூடிய, அடுத்தது அரசியலுக்கு வரப்போகிறன்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகனுடைய ஒரு படமாக தான் இது வரைக்கும் இவருடைய படம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கே மக்கள் கொடுத்த வரவேற்புகளை, படம் கதை நல்லா இல்லைனா கூட ஆனால் வசூல் ரீதியாக மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் விஜய் அவர்கள். இப்போ அவர் நடித்த படம் முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அது சாதாரணமாக போயிருக்கும். இப்போது முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டோடு அந்த படம் ரிலீஸ் ஆக போகிற ஒரு சுச்சுவேஷன் உருவாகிருக்கு. ஸோ எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் அதுக்கப்புறம் நடித்த படங்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றுச்சு, தமிழக மக்களே கொண்டாடினாங்க. அதாவது நடிகனாக கொண்டாடுறதுங்கிறது வேறு, ஒட்டுமொத்த தமிழக மக்களே வந்து கொண்டாடுறது அப்படிங்கிறது வேறு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் தற்போது வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறத வந்து அதாவது ஜூலை 23 அப்படிங்கிறத கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டேட்டை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ குறித்து வைக்க தேவையில்ல, அந்த நாள் நெருங்க திருவிழா தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த ஜனநாயகன் படம் அதாவது தளபதியோட 69 அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணதிலிருந்து இந்த படத்துக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்ததை நம்ம ஒன்றா நிறைய பார்த்துருக்கோம். ஜனநாயகனுக்கு வந்த சிக்கல் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். விஜய் படங்களுக்கு என்னென்ன சிக்கல் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதையெல்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை, ரிலீஸ் ஆக லேட் ஆனதுனால அந்த படம் லீக்கும் ஆகிடுச்சு. ஜனநாயகன் படம் இந்த இன்டர்நெட்டில் லீக் ஆனுச்சு இல்லையா, லீக் ஆனது முதல்ல 30 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற தரவுகள் வந்துச்சு. அடுத்து 50 லட்சம், 90 லட்சம், 1 கோடி, 1.25 கோடிக்கு மேலே இந்த படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படிங்கிற லெவலில் தரவுகள் வந்துச்சு. எத்தனை கோடி பேர் பார்த்தாலும் இந்த படத்துக்கான ஹைப்பு குறையுன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லைங்க. எவ்வளோ பேர் பார்த்தாலும் இந்த படத்துக்கான ஹைப்பு குறையவே போகிறதில்ல. திருவிழாவாக தான் இருக்க போது தேட்டரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா முன்னையெல்லாம் வந்து ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டார். ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கே திருவிழா தானே. இந்த கொண்டாட்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது விஜய் அவர்களுடைய கடைசி படம். இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு படம் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. இதனால் தேட்டர் உரிமையாளர்களும் சரி, ரசிகர்களும் சரி, மக்களும் சரி, இனிமேல் தேட்டரில் விஜயை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வருத்தம், அந்த பயமும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கொண்டாட்டமும் இருக்குது. ரசிகர்கள் வந்து இதை வந்து எந்த மாதிரி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக கொண்டாடி தீர்க்க தான் போகிறாங்க. விஜயுடைய கடைசி படமாக இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. இந்த விஜய் அடுத்தடுத்து வந்து படங்கள் நடிக்க மாட்டார் அப்படிங்கிற வருத்தப்படுற ஆள்களில் நானும் ஒருத்தன். கண்டிப்பாக விஜயை வந்து தேட்டரில் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்மளாலேயும் முடியாது இல்லையா. ஸோ அவர் அடுத்த கடத்துக்கு போயிட்டார். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதிலேருந்து நம்ம ஒன்றே தான் தெரிஞ்சுக்கணும். ஜனநாயகன் ரிலீஸு ரொம்ப நாள் கழித்து இந்த படம் வருது. ஸோ லீக் ஆனதுக்கப்புறம் வருது. ஸோ கொண்டாட்டம், விஜய் முதல்வர், இது எல்லாத்தையுமே தாண்டி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ அதுதான் கொண்டாட்டத்தை கட்டுப்பாடோடு கொண்டாடணும் அப்படிங்கிறது. ஸோ ஏற்கனவே அரசியலில் வந்து இந்த தாவேகா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தங்களும், சின்ன சின்ன இடத்துல அவங்க எங்கெங்கெல்லாம் சொதப்புறாங்க அதை கூட வந்து சோசியல் மீடியாவில் பெருசாக வந்து நம்ம வைரல் ஆகிற நியூஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அதை மனசில் வச்சுங்க. நீங்கள் வந்து என்னென்ன செய்கிறீங்களோ அது அப்படியே உங்கள் தலைவனையும் உங்களுடைய கட்சியையும் தான் பாதிக்கும் அப்படிங்கிறத விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஏற்கனவே அவர்கள் வந்து என்னென்ன கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்து இருக்கிற இடத்துல நீங்களே வந்து விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு அவப்பெயரையும் ஏற்படுத்தாத அளவுக்கு நீங்கள் வந்து இதை கொண்டாடினீங்க அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷம். எந்த உயிரிழப்புகளும் தமிழ்நாட்டில் நடக்காத அளவுக்கு இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஷோ வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. எந்த விதத்துலையும் வந்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸோ விஜய் ரசிகனாக இருந்த வரைக்கும் ஓகே. இப்போ வந்து அரசியல் அப்படின்னு வரும்பொழுது இந்த படம் ரிலீஸில் விஜய் ரசிகர்கள் எந்த அளவுக்கு மெச்சூராக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது தான் விஜய் ரசிகர்கள் எல்லாரும் அரசியல் வயப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறத இந்த மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஜனநாயகன் ரிலீஸை ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. ஸோ நன்றி, வணக்கம். மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வாங்குறானா, கொலை அடிக்கிறது, கொலை பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வரீங்க.